சோப்பு தென்னங்கீரை வச்சு சஞ்சய் நான் விளாக் சேனல் சிஸ்டர் ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி செய்து பார்க்கணுன்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிருக்கும் போது அந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் பருப்பை வேக வச்சுட்டு அந்த கீரையை போய் பார்த்தாச்சுன்னா கீரையை காணலை. ஃப்ரிட்ஜில் எல்லா இடத்தையும் போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. சூப்பர் மார்க்கெட்லேருந்து அரிசி பருப்பு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா உடனே அதுக்குன்னு உள்ள டப்பாவில் போட மாட்டேன். மொத்தமாட்டு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு அதுக்குன்னு உள்ள டப்பாலாம் மாற்றிக்குவேன். அங்கே தான் தெரியாமல் வச்சுட்டணுன்ட்டு அங்கே கூட போய் தேடி பார்த்தேன், அதுலேயும் இல்லை. எதுக்கும் இந்த பில்லை போய் பார்க்கலான்ட்டு பில்லை போய் பார்த்தா அது 1 மீட்டர் அளவுக்கு நீட்டமாட்டு இருக்குது. பொடி எழுத்து வர கஷ்டப்பட்டு மேலேருந்து கீழே வர படித்து பார்த்தாச்சுன்னா அதுலேயும் இல்லை. ஆனால் நல்ல ஞாபகம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் அந்த கீரை எடுத்து ஒரு கவரில் வச்சது. ஆனால் எங்கே வச்சேன்னு தான் தெரியலை. பருப்பை வர வேக வச்சாச்சுது. அதில் முட்டைக்கோசை வெட்டி போட்டு ஒரு கூட்டை செய்து அந்த நாளை முடிச்சாச்சுது. எப்படியும் இந்த கீரையை வச்சு அவங்க பண்ண ரெசிபி பண்ணணுன்ட்டு இன்னொரு நாள் அந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டு பருப்பையும் வேக வச்சுட்டு எதுக்கும் ஒருக்கா அந்த ரெசிபியை ஒருக்கவே பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா பருப்பு போடாமல் இந்த சோப்பு கீரையில் வேற ஒரு கடையில் வருது. ஆகா, இது என்னடா, பருப்புக்கும் சோப்பு தண்ணங்கீரைக்கும் எனக்கு வந்த சோதனையா அப்படின்ட்டு அவங்க பருப்பு போட்டுலாம் பண்ணாங்கட்டு தேடோன்ட்டு தேடி ஒரு வழியாட்டு பருப்பு சோப்பு தென்னங்கீரை போட்டு அவங்க செய்த அந்த கடையில் கிடச்சிட்டுது. நானும் அவங்க செய்த மாதிரியே செய்து தாளிச்சும் போட்டுட்டு ஒருக்கா கரெக்டாக நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு அந்த வீடியோவை பார்த்தாச்சுன்னா அவங்க தேங்காய் போட்டிருக்காங்க. எனக்கு தேங்காய் போடுறதுக்கு மறந்துட்டுது. அவங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டாங்க. நான் தாளிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டாச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராட்டு இருந்துச்சுது. அவங்க ரெசிபீஸ் நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு மசாலா பண்ணுவாங்க. ஒரே மெத்தடு தான், ஆனால் வேறு வேறு காய்களில் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு பண்ணுவாங்க, முட்டைக்கோஸ் போட்டு பண்ணுவாங்க, மீல் மேக்கர் போட்டு பண்ணுவாங்க, பல்லாக்கொட்டை போட்டு பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். நானும் அதே மாதிரி எல்லாமே செய்து பார்த்துருக்குறேன். இன்னுமே பீன்ஸு, ஜீரகம், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். புதினா சாதம் ஒரு நாள் அவங்க செய்து போட்டிருந்தாங்க, அதே மாதிரி நான் செய்திருந்தேன். நான் அதில் சில நாள் பட்டாணி கடலை போட்டு பண்ணுவேன், சில நாள் கொண்டக்கடலை போட்டு பண்ணுவேன், சில நாள் வெஜிடபிள்ஸ் போட்டு அதே மெத்தடில் தான் பண்ணுவேன்னா அதுவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் நானும் சஞ்சய் நானும் சிஸ்டரும். தேங்க்யூ.